ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறுகடி காசை ஃபேன்ஸ் எல்லாருமே கையில் பிடிக்க முடியாது நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்கீங்க. எஸ், ஒன்ஸ் அகைன் 9 PM ஸ்லாட் வந்து நம்ம கையில் வந்திருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து எதிர்நீச்சலை பீட் பண்ணி பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா 0.1 or 2 தானங்க, இதெல்லாம் ஒரு ரேட்டிங்ஸ் டிஃபரன்ஸா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கும் ஒரு பெரிய சவால் கொடுக்குற விதமாக இந்த டைம் 1+ ரேட்டிங்ஸ் டிஃபரன்ஸில் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் அந்த 9 o'clock ஸ்லாட் அப்படிங்கிறத. ஸோ அர்பன் பிளஸ் 8.1 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவங்க வந்துட்டு 7.2 7.1 நினைக்கிற எதிர்நீச்சல். அதே பக்கம் அர்பன்ல 9.5 ரேட்டிங்ஸ், ஒரு பெரிய விஷயம். விஜய் டிவி அது முக்கியமா சிறகடி காசே அந்த 9 o'clock வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ டே வைஸ் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்துட்டு 9.8 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, மண்டே வந்து 9.3, டியூஸ்டே வந்து 8.8, வெட்னஸ்டே 9.9, தேர்ஸ்டே 9.5, ஃப்ரைடே வந்து 9.8. ஸோ எல்லா நாளுமே பிளாஸ்ட் ரேட்டிங்ஸ்க்கு. ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய எபிசோட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வந்து முத்து மீனாவுடைய அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷனே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எபிசோட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் தான். ஸோ நம்மளுடைய மனோஜ் வந்து கடையை பார்க்க போகிறது, அந்த ரவி வந்துட்டு நைட்டி போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த சீன்ஸு. அதே போல் சாட்டர்டே வந்துட்டு நம்ம முத்து மீனாவுடைய இந்த ரீயூனியன் இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் முத்துக்கு டிஃபன் பண்ணி பேசினது எல்லாமே. ஸோ மீனாவுடைய போல்ட்னஸ் கூட அந்த லாஸ்ட் வீக் சாட்டர்டேவுடைய ரேட்டிங்ஸ் காரணமாக வச்சுக்கிட்டாலுமே கூட, பட் இந்த வீக் டேஸ் எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் எபிசோட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல் முத்து மீனாவுடைய ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்திரமா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விஷயங்கள், அங்கே வந்துட்டு விஜயம்மா திட்டினது. ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இந்த எபிசோட்ஸே இந்த ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்குன்னா இந்த வாரம் இருக்கு இல்லையா, திங்கக்கிழமை எபிசோட். ஸோ அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் எபிசோட் சொல்லுவேன். ஏன்னா நம்ம முத்து மீனாவுடைய அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன், ஸோ அங்கே வந்து சத்யா வந்ததாக இருக்கட்டும். அதே போல் வந்துட்டு இவங்க ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்ட விஷயங்கள். ஏன்னா முத்து மீனா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க, விஜயம்மா பேசின விஷயங்கள். அதே போல் இன்னைக்கு வந்து அந்த கடத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த வாரம் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் சிறுகடி காசை சைடில் இருந்து 9 PM ஸ்லாட்டில் அர்பன் பிளஸ் ரூரலில் ஸ்லாட் லீடராக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத. சிறுகடி காசை ஃபேன்ஸ் முக்கியமாக சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ நம்ம என்னதான் வந்துட்டு முத்து மீனாக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி சந்தோஷங்கள் கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா. அதே போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது, முத்து மீனாக்கு சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறது. அதே போல் அவங்களால தான் ரேட்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றது. பட் அந்த மாதிரிலாம் ஓவராக நம்ம பேச வேண்டாங்க. முத்து மீனாக்குன்னு தனியாக எபிசோட்ஸ் வருது, அவங்க சைட்லேருந்து ட்ரூத் ரிவீல் ஆகுது, ட்ராக் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை விட ரேட்டிங்ஸ் அதிகமாக தான் வாங்கும். ஏன்னா மெயின் லீட்ஸ். அதே போல் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் ரேட்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம போய் இகழ்ந்து பேசவே கூடாது. ஏன்னா நம்ம ஓவராலாக எப்பயுமே சிறுகடி காசை தான் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் இல்லைனாலுமே கூட அந்த இடத்துல ஒரு வெற்றிட உருவாகிடும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற சிறுகடி காசையில் எனக்கு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் யாரையுமே போயிட்டு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு முக்கியமாக சந்தோஷமாக இருந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.